अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाहा हक्का तुकातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासुत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाआ। वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काना अलैकुम रकीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न ख़ैरल हदीस किताबुल्लाह व ख़ैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் ஆரம்பமாக இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், வித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நமது அமைப்பின் அழைப்பை ஏற்று காலையிலிருந்து இதுவரை இந்த மாநாட்டு அவையில் சிறு சிறு சிரமங்களை எல்லாம் தாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியில் இறுதியாக இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் எனக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மாநாட்டு அமைப்பாளர்கள் ஒரு அவகாசம் தந்திருக்கிறார்கள். அதிக நேரம் எடுத்து இங்கே பேச நான் வரவில்லை. ஒரு குறுகிய நேரத்தில் முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அறியாமை அகற்றிட அருள்மறை அழைக்கின்றது என்கிற ஒரு அறைகூவலோடு கோவை மாநகரத்தில் வைத்து ஒரு திருக்குரான் மாநாடு நம்முடைய ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக முதலாக நடத்தப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு பிறகு
மாநாட்டுக்கு வருகை தந்த அன்பு உள்ளங்கள், இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மாநாடு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இறுதியில் அந்த மாநாடு சென்னை, திருப்பூர், காஞ்சிபுரம், நீலகிரி மாவட்டம் என்று பல மாவட்டங்களை சுற்றி வந்து இறுதியில் அந்த மாநாடு படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற ஒரு மாநாடாக கோவை மாநகரத்தில் 2 நாட்கள் நடந்தது. அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 2013ஆம் ஆண்டு முடிவுறுகிற இந்த நல்ல தருணத்தில் திருச்சியிலும் பிரம்மாண்டமான இப்படி ஒரு மாநாட்டை நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்து நாமெல்லாம் திரும்ப செல்லும் போது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து திரும்பும் பொழுது நம்முடைய அறிவிலே முன்னேற்றங்கள் வந்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நாங்கள் சென்றால் திரும்பும் பொழுது நாங்களாக இருக்க மாட்டோம், மிகப்பெரிய மாற்றம் எங்களுடைய வாழ்விலே உண்டாகி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏதோ இந்த தினத்தில் வந்தோம், கூடினோம், களைந்தோம் என்று இல்லாமல் காலையிலிருந்து இதுவரை மார்க்க உலமாக்கள் ஆற்றிய உரைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள். மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று சொல்ல இயலாது. ஆகவே தவறுகள் நம்மிடத்திலே இருந்தால் உடனடியாக அந்த தவறை திருத்தி கொண்டு உண்மை முஸ்லீமாக நாம் ஒவ்வொருவரும் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் இறைவனின் மார்க்கம் என்கிற ஒரு தலைப்பை அன்பர்கள் தந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய மகத்துவம் பொதுவாகவே இஸ்லாமியர்களுக்கே தெரியாது என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நம் மீது 3 வகையான கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை குறித்து படிப்பது. ஒரு முஸ்லிம் என்றால் அவர் நாலேஜ் பெர்சனாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். இணை வைத்தல் என்றால் என்ன, பித்அத்துகள் என்றால் என்ன, அனாச்சாரங்கள் என்றால் என்ன, மூட பழக்க வழக்கங்கள் என்றால் என்ன, எவைகளெல்லாம் நரகத்திற்குரிய காரியம், எவைகளெல்லாம் சொர்க்கத்திற்குரிய காரியம், எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியம், எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம், எவைகளெல்லாம் அல்லாஹ்வோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற காரியம், எவைகளெல்லாம் அல்லாஹை விட்டும் நம்மை தூரமாக்குகிற காரியம் என்பதையெல்லாம் ஒரு உண்மை இறை விசுவாசி படித்து உணர்ந்து மார்க்கம் பற்றியுள்ள அறிவோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மார்க்கத்தை நாம் படித்து உணர்ந்தால்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ஆக ஒரு உண்மை முஸ்லிமுடைய தலையாய கடமை மார்க்கத்தை படிக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய கடமை படித்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்த வேண்டும். மூன்றாவது நம்முடைய கடமை நாம் கற்று உணர்ந்து நம்முடைய வாழ்வில் பின்பற்றுகிற இந்த மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த 3 கடமைகளில் எந்த ஒன்றை நாம் தவறவிட்டாலும் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் 650 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்வதாக சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா அவனுக்கு உரிய மார்க்கத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தான் பார்த்தீர்களா? அதற்கே காலமெல்லாம் சுஜூதிலே கிடந்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஒரு நேர்வழி நமக்கு காட்டப்படாவிட்டால் நம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? பிற மதங்களை பின்பற்றி தன்மானத்தை இழந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தலைகுனிவோடு இந்த மனித சமுதாயத்திலே வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அதுதான் எல்லோருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தாலா இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்து நீங்கள் தான் உன்னதமான சமுதாயம், உயர்ந்த சமுதாயம் என்று நம்மை பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அந்த மார்க்கத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான் பார்த்தீர்களா? அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்த அருள்களிலே மிகப்பெரிய ஒரு நிஅமத்.
அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இன்றைக்கு எங்கோ சென்று விட்டது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால். என்ன காரணம்? பொதுவாகவே ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தால் ஒரு மனிதன் இந்துவாக வாழ முடியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவர் கிறிஸ்தவராக வாழ முடியும். சீக்கிய குடும்பத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் சீக்கியனாக வாழ முடியும். ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தால் ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ முடியுமா என்றால் அவன் முஸ்லீமாக முடியாது. காரணம், இது பிறப்பின் அடிப்படையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய புகழோ அந்தஸ்தோ அல்ல. இஸ்லாம் முஸ்லீம் என்பதெல்லாம். முஸ்லீம் என்கிற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தால் மட்டும் போதாது. அதுதான் வேறு வேறு மதங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமானால் நான் என்னை படைத்த என்னுடைய இறைவன் எப்படி வாழச் சொல்கிறானோ அந்த வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்றும் பொழுதுதான் எனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கின்றது. ஒரு மருத்துவ குடும்பத்தில் பிறந்தவுடனே அவன் எப்படி மருத்துவனாக முடியாதோ, ஒரு விஞ்ஞானியின் குடும்பத்தில் பிறந்தவுடனே எப்படி அவன் வளர்ந்து வரும் பொழுதே விஞ்ஞானியாக ஆக முடியாதோ, அதே போலத்தான் இஸ்லாம் என்பது ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவுடனே நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் அந்தஸ்து அல்ல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் என்று பொருள். இறைவன் எவைகளையெல்லாம் கூடாது என்று சொன்னானோ அவைகளை ஒதுக்கி வாழ வேண்டும். இறைவன் எவைகளையெல்லாம் செய் என்று கட்டளையிடுகிறானோ அவைகளை செய்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம் உண்மை முஸ்லீமாக மாற முடியும். இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. இரண்டாவது ஒரு சிறப்பு, இப்ப இந்துக்களிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் அவர்களுடைய மதத்தை உயர்த்தி சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை உயர்த்தி பேசுவார்கள். புத்தர்களிடத்திலும் சீக்கியரிடத்திலும் போய் கேட்டால் அவர்கள் சார்ந்த மார்க்கத்தை புகழ்ந்து பேசுவார்கள். அதே போலவா நாம் பேசுகிறோம்? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று எதை வைத்து நாம் சொல்லுகிறோம்? நாம் எல்லாம் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறோமா? நாம் எல்லாம் காலம் காலமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறோமா? அல்ல. இஸ்லாம் இறைவனின் மார்க்கம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற இந்த மக்களிடத்திலே போய் எங்களுடைய மார்க்கத்தை பாருங்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும்? நம்முடைய வணக்க வழிபாட்டையோ நம்முடைய இன்ன பிற இபாதத்துகளையோ மையமாக வைத்து பேசுவதல்ல. அது இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு. இஸ்லாம் இந்து மதத்தை காட்டிலும், கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும், நாத்திகர்களை காட்டிலும், புத்த மதத்தை காட்டிலும், சீக்கிய மதத்தை காட்டிலும், எல்லா மதங்களை காட்டிலும் இஸ்லாம் தான் உன்னதமானது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அதனுடைய மகத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இறைவன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 30வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் இஸ்லாம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபித்ரத்தல்லாஹில்லதி, இது அல்லாஹ்வினுடைய இயற்கையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது எப்படி? இந்த மார்க்கம் ஒரு இயற்கையான மார்க்கம், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபத்ரன் நாஸ அலைஹா, இதன் மீதே மனிதர்களை அல்லாஹ் அமைத்துள்ளான். இஸ்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அந்த இயற்கையான மார்க்கத்தின் மீதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை அமைத்துள்ளான். லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வினுடைய படைப்பை மாற்றி அமைக்க கூடாது. மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், தாலிக தீனுல் கையும், இதுதான் நேரான மார்க்கம். வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாம். அப்படியானால் இந்த மார்க்கத்திற்கு மட்டும் அப்படி என்ன ஒரு தனிச்சிறப்பு என்றால் அதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இப்ப கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகமான ஒரு மார்க்கம். யூத மதத்தை எடுத்துக்கொண்டால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த மனித சமூகத்திலே அறிமுகமான ஒரு மார்க்கம். ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பைபிளை நீங்கள் பார்க்கலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாம் வந்ததா என்றால் அங்கேதான் இஸ்லாம் மாறுபடுகிறது. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்ததல்ல இந்த இஸ்லாம். இஸ்லாம் எந்த ஒரு இறை தூதருடைய வருகையையோ பிறப்பையோ இறப்பையோ மையமாக வைத்து துவக்கப்பட்டதல்ல. இதுதான் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அப்படியானால் இஸ்லாம் எப்பொழுது ஆரம்பமானது? எல்லா மதங்களை விடவும் மார்க்கங்களை விடவும் இதற்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு தனிச்சிறப்பு என்றால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களில் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இறை தூதர்களும் வாழையடி வாழையாக சொல்லிக் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்யவில்லை. இது இஸ்லாத்தினுடைய, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, இஸ்லாத்தின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு. ஆகவேதான் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பதே இஸ்லாம் தான். அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய மார்க்கம். வேறு வேறு மதங்களை மார்க்கங்களை பின்பற்றினால் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை உண்டு, எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுவார்கள். நமக்கேன் வீண் பிரச்சனை? ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்டிலே வாழ்கிறோம். பல சிந்தனை உடைய, பல கோட்பாட்டுடைய, பல மதத்தை உடையவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம். நாம் ஏன் தாடி வைத்துக் கொண்டு தொப்பி அணிந்து ஐங்கால தொழுகையை பேணி குர்ஆனை பின்பற்றி நம்மை முஸ்லிம் என்று தனிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுவார்கள். மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனாக இருந்தால் போதும் என்று சொல்லுவார்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? மருந்து எதுவாக இருந்தாலும் நோய் குணமானால் போதும் என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு மடமையோ அதே போல்தான் பேசுவார்கள். மதம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் போதும் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அதற்கு இஸ்லாத்திற்கு ஒரு துளி கூட அனுமதி கிடையாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம், நம்முடைய சௌரியங்களுக்கு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிற மார்க்கம் அல்ல. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அஃபகைர தீனில்லாஹி யபூன வலஹு அஸ்லம. 3வது அத்தியாயத்தின் 83வது வசனம். அல்லாஹ்வின் மார்க்கத்தை விடுத்து வேறு ஒன்றை அவர்கள் தேடினால் வமை யபுத்தகை ஐர இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை அவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின். மேலும் மறுமையில் அவர்கள் இழப்பை அடைவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாகவே சொல்லுகிறான். அப்படியானால் இஸ்லாம் எப்பொழுது இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகமானது? தூதர்கள் மூலம் அறிமுகமாக்கப்பட்டாலும் இஸ்லாம் எப்பொழுது உருவானது என்றால், எப்பொழுது நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டாரோ அன்றிலிருந்து இஸ்லாம் ஆரம்பமானது. ஆகவேதான் இஸ்லாம் இறைவனின் மார்க்கம், முஹம்மது நபியினுடைய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஈசா நபியினுடைய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இறை தூதருடைய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வந்தவர்கள் தான் நபிமார்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான், சொர்க்கத்திற்கு அனுப்பினான். ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்றான், அவர் செய்தார். பூமிக்கு அனுப்பப்பட்டார், இறைவனிடத்திலே தௌபா செய்தார், இறைவன் அவரை மன்னித்தான். அதற்கு பிறகு இறைவன் என்ன செய்தான்? அவர் சொர்க்கத்திலே வாழ்ந்தவர், அவர்தான் மனித குலத்தின் முதன்மையானவர். ஆகவே அல்லாஹு தஆலா ஆதமுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தான். வானவர்களே மிகைத்து போகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். முழு அறிவோடு, முழு நாலேஜோடு ஒரு இறை தூதர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த தூதருக்கு உலகத்தில் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நீங்களாக யூகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களுக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், எது கூடும் எது கூடாது என்று நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தின் 38வது வசனம், வ இம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன். இங்கிருந்து நீங்க இறங்குங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனுன்.
என்னுடைய நேர்வழிகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நேர்வழி என்பது என்னிடமிருந்து உங்களுக்கு வரும் என்று சொல்கிறானே, அங்கேதான் இஸ்லாம் மாறுபடுகிறது. இஸ்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கம், அல்லாஹ்வினுடைய டைரக்ஷன். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஞ்ஞானிகள் உண்டு. நாமெல்லாம் பிரமிக்கத்தக்க வகையில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் யாராவது, ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், முன்னோர்கள் யாராவது இன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். மனித கண்டுபிடிப்புகளை வார்த்தையால் சொல்ல முடியாது, எண்ணிக்கையால் நாம் முழுமைப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மனிதன் அறிவால் விஞ்ஞானத்தால் மிகப்பெரிய உச்சாணிக்கு சென்று விட்டான். இருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூடி மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டி புத்தகத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறானா? அவனால் வழங்க முடியாது. யாராவது ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி இவரை போல் நீங்கள் நடங்கள் என்று ஏதாவது ஒரு மனிதனை நமக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிறார்களா? முடியாது. காரணம், மனிதன் மனிதனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறான். தன்னுடைய இறை செய்தியாக தூதர்களை அனுப்புகிறான். தூதரை பார்த்து சொல்கிறான், இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அருமையான முன்மாதிரிகள் உண்டு, இந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கம், அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் இன்றைக்கு எதிரிகளால் பல்வேறு வகையில் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவதை நாம் அறிவோம். இஸ்லாம் என்பது அது ஒரு பிற்போக்குத்தனமான மார்க்கம். இஸ்லாம் என்பது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம். இஸ்லாம் என்பது ஈவிரக்கம் இல்லாமல் மனிதர்களை தண்டிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்பது மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாமினுடைய குற்றவியல் சட்டமானாலும், இஸ்லாம் சொல்லுகிற இன்ன பிற சட்டங்களானாலும் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தாது, அது அறிவுக்கு உகந்ததல்ல என்றெல்லாம் சக்தி வாய்ந்த விமர்சனங்கள் இந்த மனித சமுதாயத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னொரு புறம் ஆதிக்கம் தன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளர்களாக, இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக சுட்டிக்காட்டி, நான் முஸ்லிம் என்று சொன்னால் எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக வேண்டும் என்கிற அளவுக்கு, எங்காவது போய் நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக வேண்டும், நம்மை முஸ்லீம் என்று சொல்லுவதா என்கிற அளவுக்கு விஷமத்தனமான பிரச்சாரம் இந்த மனித சமுதாயத்திலே நடத்தப்படுகின்றது. இன்னொரு புறம் இஸ்லாமிய வளர்ச்சியை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நாடு பிடிக்கிறோம் என்கிற பெயரில் இஸ்லாமிய நாடுகளுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி, பெண்களை கற்பழித்து, சிறுவர்களை கொண்டு கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் இன்றைக்கு அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்னொரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் தொடுக்கக்கூடிய போர் முனைகள். இன்னொரு புறம் சக்தி வாய்ந்த மீடியாக்களின் மூலம் பரப்பப்படுகிற தவறான பிரச்சாரங்கள். இவைகளெல்லாம் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் செய்கிற சரித்திட்டம். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது மனிதர்களுக்கு காட்டுகிற நேர்வழியை போலுள்ள நேர்வழி அல்ல. இது இறைவனுடைய மார்க்கம், இது சத்தியமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹு தஆலா அவ்வப்போது இந்த மனித சமூகத்திற்கு நிரூபித்து காட்டுகிற செய்தியைத்தான் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சமீபத்தில் இணையதளத்திலே இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள். இங்கிலாந்து என்கிற நாட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கட்டத்தில் உலகமே தன் கைவசம் வைத்திருந்த ஒரு நாடு, முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்த நாடு. உலகமே தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்த காரணத்தினால் தான் நாட்டினுடைய உலகத்திலே இருக்கிற முக்கிய நாடுகளில் எல்லாம், முக்கிய பெருநகரங்களில் எல்லாம், முக்கிய வீதிகளில் எல்லாம் சர்ச்சுகளை அமைத்தார்கள். திருச்சி கூட உங்களுக்கு ஒரு உதாரணம். ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கும் அந்த சர்ச்சுகள் எல்லாம், இவைகளெல்லாம் அன்றைக்கே அவர்கள் போட்ட திட்டங்கள். இந்த அளவுக்கு உலகமே ஆட்சி செய்திருந்த அந்த நாட்டினுடைய தற்போதைய நிலை என்ன தெரியுமா? தற்போதைய நிலையை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஃபைத் மேட்டர் டெய்லி மெயில் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையில் வெளிவருகிறது. அந்த பத்திரிகையில் இங்கிலாந்தில் இருக்கிற தற்போதைய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இங்கிலாந்தினுடைய மக்களை குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு சொல்லப்படுகிறது.
வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு இங்கிலாந்தில் மட்டும் 5 லட்சம் மக்கள் மதம் மாறுகிறார்கள். இங்கிலாந்தில் 5 லட்சம் மக்கள் மதம் மாறுகிறார்கள். அதில் இஸ்லாமியர்களாக 39% மாறுகிறார்கள், நாத்திகர்களாக 41% மாறுகிறார்கள். ஏன் நாத்திகர்களாக மாறுகிறார்கள்? பைபிளுடைய கோட்பாடு அப்படி, பைபிளுடைய சித்தாந்தம் அப்படி, பைபிளுடைய கடவுள் கோட்பாடு அப்படி, இவைகளை எல்லாம் பின்பற்றினால் அறிவுக்கு உகந்ததல்ல என்று சொல்லி நாத்திக சிந்தனைக்கு 41% மக்களும் 39% மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மாதத்திற்கு சுமார் 41,650 மக்கள் கிறிஸ்தவத்தை விட்டு வேறு மதத்திற்கு செல்கிறார்கள், குறிப்பாக இஸ்லாத்திற்கு. இங்கிலாந்தில் மான்செஸ்டர் தேவாலயம் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் உண்டு. இணையதளத்திலே பாருங்கள். இப்பொழுது மான்செஸ்டர் தேவாலயம் அல்ல, அது மான்செஸ்டர் மஸ்ஜித், பள்ளி வாயிலாக இன்றைக்கு மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். 61வது அத்தியாயத்தின் 8வது வசனம். அல்லாஹ்வின் ஒளியை தம்முடைய வாய்களால் ஊதி அணைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். எங்கிருந்து விஷமத்தனமான பிரச்சாரங்கள் துவக்கப்பட்டதோ அங்கிருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை காட்டுவான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. காமன்வெல்த் என்கிற ஒரு நூலகம், அந்த நூலகம் பிரிட்டனில் ஒரு ஆய்வு நடத்திவிட்டு பச்சையாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். கசப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதிவு செய்கிறார்கள். 2030 இந்த பிரிட்டன் கிறிஸ்தவ நாடாக இருக்காது. 2030 என்றால் வெகு தூரம் ஒன்றுமல்ல. 2013 முடிந்து 2014 அடியெடுத்து வைக்க போகிறோம். ஒரு 16 வருட காலத்தில் நிச்சயம் இந்த ஆய்வு உண்மையானால் ஒரு 16 வருட காலத்தில் பிரிட்டன் கிறிஸ்தவ நாடாது என்கிற தகவலை பதிவு செய்கிறார்கள். பாரிஸ் என்கிற நாடு உங்களுக்கு தெரியும். அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் ஒழுக்க சீரழிவிலும் முதன்மையான ஒரு நாடு பாரிஸ். எந்த அளவுக்கு என்றால் சமீபத்தில் ஒரு ஹோட்டல் திறந்தார்கள். அந்த ஹோட்டலுக்கு பெயர் நிர்வாண உலகம். அங்கே பணம் பெறுகிறவர் முதற்கொண்டு வாடிக்கையாளர்களை கவனிக்கின்ற பணியாளர்கள் வரை உள்ளே செல்லுகிற வாடிக்கையாளர் முதற்கொண்டு யாராக இருந்தாலும் நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாரிஸ் நாட்டினுடைய தற்போதைய நிலை டெய்லி லேத்ரிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகையில் உள்ள ஒரு குறிப்பு செய்தி, 2001 2011 வரை உள்ள 10 வருடத்தில் இந்த கணக்கு, பாரிஸ் ஒழுக்கக்கேட்டில் மிஞ்சிய ஒரு நாடு. அந்த பிரான்சில் இருக்கிற அந்த பாரிஸில் மட்டும் 10 வருட காலத்தில் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள், அல்லாஹுவே மிகப்பெரியன், 2000 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பாரிஸில் மட்டும் 10 வருட காலத்தில் 2000 பள்ளிவாசல் என்றால் மாதத்திற்கு 15 பள்ளிவாசல்கள் அங்கே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பள்ளிவாசல் மட்டும்தான் கட்டப்பட்டதா என்றால் சர்ச்சும் கட்டப்பட்டிருக்கிறது. அது 10 வருட காலத்தில் 20 சர்ச் கட்டப்பட்டிருக்கிறது. 60 சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கின்றது. 10 வருட காலத்தில் 20 சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கின்றது, 60 சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜுமாவுடைய நாட்களில் மக்களுடைய கூட்டம் அதிகமான காரணத்தினால் மக்கள் நடைபாதைகளிலும் ரோடுகளிலும் மக்கள் தொழ ஆரம்பித்தார்கள். வாகனங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் வெள்ளிக்கிழமை என்றால் ஊரே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் மக்களுடைய தொழுகை வணக்க வழிபாடு மாறியது. நாட்டிலே இருக்கிற அதிபர்களுக்கு பிரச்சனை சென்றது. உடனடியாக அந்த அதிபர்கள் 150 இடங்களை, அதாவது பயன்பாடு இல்லாத 150 இடங்களை, கட்டிடங்களை முஸ்லிம்களுக்கு தொழுகைக்காக வேண்டி மட்டுமே வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குறிப்புகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களை விழிக்க செய்திருக்கின்றது. சரி, நான் தான் உலக போலீஸ் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவினுடைய நிலைமை, தற்போதைய நிலைமை என்ன? செப்டம்பர் 11 மையமாக வைத்து உலகம் முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தினார்கள். அதை கொண்டு நாடு பிடித்தார்கள். சொல்லனா அநியாயங்களை இந்த மனித சமுதாயத்திலே செய்தார்கள். அல்லாஹ் விடுவானா?
உலகமே திரண்டாலும், எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு திரண்டாலும் அவனுடைய மார்க்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ், நீ எங்கிருந்து இப்படிப்பட்ட சதிவேலையை துவக்குகிறாயோ அங்கேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உண்மையை காட்டுகிறான். CNN தொலைக்காட்சியிலே வெளிவந்த ஒரு செய்தி அமெரிக்காவை பற்றி. அமெரிக்காவும் சளைத்ததல்ல, அங்கேயும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் வருடத்திற்கு 100 பள்ளி வாயில்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. வாரத்திற்கு 2 பள்ளி வாயில் வீதம், வாரத்திற்கு 2 பள்ளி வாசல் வீதம், வருடத்திற்கு 100 பள்ளி வாயில்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது. மிக வேகமாக சர்ச்சுகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக வேகமாக நிறைய சர்ச்சுகள் வாடகைக்கு விடக்கப்படுகிறது. சர்ச் ஃபார் சேல். அல்லாஹு தாலா எங்காவது இந்த பூமியில் மஸ்ஜித் ஃபார் சேல் என்று எங்காவது ஒரு போர்டை பார்க்க முடியுமா? சர்ச் ஃபார் சேல் என்று அமெரிக்காவில் இன்றைக்கு சர்ச்சுகள் வாடகைக்கு விடப்படுகிற அளவுக்கு அந்த மார்க்கத்துடைய நிலைமையை அல்லாஹ் மாற்றிவிட்டான். அது மட்டுமல்ல, நிறைய சர்ச்சுகள் இரவு கிளப்புகளாக மாற்றப்பட்டு விட்டது. வணக்க வழிபாட்டுக்கு ஆள் இல்லை. எத்தனை நாள் தான் இந்த மனிதர்கள், குருடன் பார்க்கிறான், ஊமை பேசுகிறான், நொண்டி நடக்கிறான் என்பதை எத்தனை நாள் தான் மக்கள் நம்புவார்கள்? அப்படி இருந்திருந்தால் ஏன் ஊருக்கு ஊர் மருத்துவமனையை கட்டுகிறார்கள் கிறிஸ்தவர்கள்? ஜபக்கூட்டத்தின் மூலமே எல்லோரையும் சரி செய்யலாமே என்றெல்லாம் மக்கள் இன்றைக்கு பார்க்க ஆரம்பித்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள், சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலைமை. அது மட்டுமல்ல, சுவிட்சர்லாந்து வருடத்திற்கு 4000 பேர் மதம் மாறுகிறார்கள். சுவிட்சர்லாந்தில். டென்மார்க்கை எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் ஒரு போராட்டம் நிகழ்த்தினார்கள். அந்த போராட்டம் யூடியூப்பிலே போய் நீங்கள் பார்க்கலாம். எதற்காக வேண்டி இந்த போராட்டம்? அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். டென்மார்க்கில் அதிகமான மக்கள், அதிகமான கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக மதம் மாறுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி போராட்டம். அவர்களுடைய நாட்டில், அதாவது வேலைக்கு வந்தவர்கள் மாறியதல்ல. வெளிநாட்டுக்கு நிறைய பேர் சொந்த ஊரில் இருந்து வேலைக்கு செல்வார்கள். அவர்களுடைய மாற்றத்தை இங்கே நான் பட்டியல் போடவில்லை. அந்தந்த ஊர்களில், அந்தந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆங்கிலம் பேசுகின்ற மக்களுடைய மாற்றத்தை சொல்கிறேன். டென்மார்க் வீதிகளிலே திரண்டு போராட்டம் நடத்தினார்கள். அரசாங்கமே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், உடனே தடுத்து நிறுத்து என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சி அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் உலகெங்கும் இருக்கின்றது. செய்தெல்லாம் போகட்டும். வாடிகன் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும். போப்பாண்டவருடைய தலைமை பீடம். அந்த போப்பாண்டவர் தலைமை பீடத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளம் நடத்தப்படுகின்றது. அந்த இணையதளத்தில் போப்பாண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தி சொல்லுகிறார் தெரியுமா? இஸ்லாம் அதிவேகமாக இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் உலகத்தில் தற்பொழுது ஆய்வு செய்து பார்த்ததில், உலகத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் கத்தோலிக்கர் 17% தான் உள்ளார்கள், முஸ்லிம்கள் 19%. இது போப்பினுடைய இணையதளத்தின் மூலம் சொல்லப்பட்ட செய்தி. அவர் மகிழ்ச்சியாக சொன்ன செய்தி அல்ல, கிறிஸ்தவர்களே உஷார் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட செய்தி. கிறிஸ்தவர்களை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்ட செய்தி. அது மட்டுமல்ல, உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாத்தை எத்தனை கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? இஸ்லாம் உலகளாவிய அளவில் இன்றைக்கு எப்படிப்பட்ட அதிவேக சூறாவளி காற்றை போல வீசிக்கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? இஸ்லாம் இன்றைக்கு 130 கோடி மக்களால் பின்பற்றுகிற ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதே நேரத்தில் கத்தோலிக்க மார்க்கம், கிறிஸ்தவ மதம் 113 கோடி மட்டும்தான் மக்களால் பின்பற்றப்படுகின்றது. அப்படியானால் இன்னும் இந்த எண்ணிக்கை கூடுதலாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, 2050ஆம் ஆண்டில் ஐரோப்பியா முழுக்க இஸ்லாத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்கிற புள்ளி விவர குறிப்புகள் இணையதளங்களிலே புயல் வேகத்தில், அசூர வேகத்தில் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகின்றது. 50 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய நாடு முழுக்க, டென்மார்க், பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, நார்வே, நெதர்லாந்து, போலந்து, போர்ச்சுகல், ரஷ்யாவிலே இருக்கிற பாதி பகுதி, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, வாடிகன் என்று 50 நாடுகளை கொண்ட ஐரோப்பியா கண்ட்ரி முழுக்க 2050 இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அந்த நாடு முழுக்க இஸ்லாமிய நாடுகளாக மாறும் என்கிற ஒரு அபாய சங்கு அவருடைய காதுகளிலே விழ ஆரம்பித்து விட்டது. என்ன காரணம்? இதற்கெல்லாம் யார் காரணம்? நீங்களோ நானோ காரணம் அல்ல. இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்களே, இஸ்லாத்தை படித்து, இஸ்லாத்தை புரிந்து, இஸ்லாமிய மார்க்கம் சத்தியமான மார்க்கம் தான்,
இந்த மார்க்கத்தை இத்துணை நாள் நாம் தேடாமல் விட்டுவிட்டோமே, படிக்காமல் விட்டுவிட்டோமே, பின்பற்றாமல் விட்டுவிட்டோமே என்று திருக்குரானை ஆய்வு செய்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்து படித்து பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அவர்கள் செய்த பிரச்சாரம். நம்முடைய கபரு வழிபாட்டை பார்த்து இவர்கள் வரவில்லை, நம்முடைய மீலாது விழாவை பார்த்து இவர்கள் வரவில்லை, நம்முடைய இன்ன பிற சடங்கு சம்பிரதாயத்தை பார்த்து இந்த இஸ்லாம் வளரவில்லை. இஸ்லாம் திருக்குரானின் மூலம் வளர்ந்தது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் வளர்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டையே உலுக்கிய ஒரு செய்தி சமீபத்தில் நடந்தது. இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம், உண்மையா இல்லையா? இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற ஒரு திரைப்படத்தை ஒரு ஆங்கிலேயன் எடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மிக மிக கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம், அரபி மொழியில் எடுக்கப்பட்டு அந்த படம் சரியாக ஓடாத காரணத்தினால் ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இணையதளத்திலே வெளியிட்ட உடனே நாடே கொந்தளித்தது, உலகமே எதிர்ப்பை பதிவு செய்தது. அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி கேவலப்படுத்தலாம் என்று உலகத்திற்கே பதிவு செய்தார்கள் முஸ்லிம்கள். ஒரு கட்டத்தில் சுபஹானல்லாஹ், அந்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்கிற படத்தை எவன் எடுத்தானோ அவனுடைய உள்ளத்தில் திடீரென ரப்புல் ஆலமீன் ஒரு மாற்றத்தை கொடுத்தான். எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தான்? அவன் சிந்திக்கிறான், முஹம்மது என்கிற ஒரு தனி நபரை குறித்து நாம் ஒரு திரைப்படம் எடுத்த ஒரே காரணத்திற்காக உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற முஸ்லிம்கள் முதற்கொண்டு எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அப்படியானால் இந்த முஹம்மது யார் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கில புத்தகத்திலே படிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் விடுவானா? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை ரப்பு நிலைநிறுத்தியே தீருவான், இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா உலகத்தையே உலுக்கி எடுத்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று படம் எடுத்த அந்த நிறுவனருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அவன் முஸ்லீமாக மாறினான். உம்ராவுக்கு சென்றால் சவுதி அரசாங்கம் விசேஷ அழைப்பாளராக அவரை அழைத்து கௌரவித்த செய்தி ஃபேஸ்புக் இணையதளங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரப்புல் ஆலமீன் நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறான். ஒருபுறம் அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் சுனாமி, பூகம்பம், எரிமலை, கத்ரீனா, ரீட்டா போன்ற புயல் மலைகளை கொண்ட அச்சுறுத்தலை ரப்புல் ஆலமீன் செய்திருந்தாலும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நீ என்ன அதை தடுப்பது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நீ என்ன அதை அழித்து கட்ட முயற்சி செய்வது? நீதான் தோற்று போக முடியுமே தவிர நான் தோற்று போக முடியாது என்று சொல்லி எதை வைத்து அரசியலாக்கி முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் எல்லாம் அவர் சகிப்புத்தன்மைக்கு அத்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை வெளியேயிட்டால் முஸ்லிம்கள் கலவரத்தில் ஈடுபடுவார்கள். அந்த படம் வெளியேயிட்டால் முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையை இழந்து போவார்கள். அந்த படத்தை வெளிவந்தால் எப்படியாவது முஸ்லிம்கள் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். அந்த எதிர்ப்பை மட்டுமே காண்பித்து முஸ்லிம்களை பார்த்தீர்களா, அவர்கள் கலகக்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொல்லி வளருகிற மார்க்கத்தை தடுக்க முயற்சி செய்தான். அல்லாஹ் அப்படியே திருப்பினான், படம் எடுத்தவனையே முஸ்லீமாக மாற்றிவிட்டான். இப்பொழுது அவர் ஒரு அறிவிப்பை இணையதளத்திலே வெளியிடுகிறார். எந்த இறை தூதரை குறித்து கொச்சைப்படுத்தி நான் படம் எடுத்தேனோ அந்த இறை தூதருடைய உண்மை வரலாற்றை சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார். உண்மை வரலாற்றை இந்த மனித சமுதாயத்திற்கு நான் மீண்டும் ஒரு படம் எடுத்து நான் நிரூபிப்பேன் என்று அவர் அவருடைய பாணியிலே சொல்லுகிறார். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வேறு வேறு மதங்களுக்குள்ள போல ஒரு உலகளாவிய ஒரு தலைமை நமக்கு உண்டுமா? இப்ப வாடிகனில் போப் இருக்கிறார், கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு தலைமை பீடமாக. போப் வாடிகனிலே இருந்து ஒரு அறிவிப்பு செய்தால் எல்லா தேவாலயங்களும் கண்டிப்பாக அதை பின்பற்ற வேண்டும். அந்த தேவாலயத்தில் இருக்கிற மதகுருமார்கள் யாரும் அந்த போப்புக்கு எதிராக ஒரு கருத்தை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தலைமை கட்டுப்பாடு அவர்களுக்கு உண்டு. அது போன்றது ஒரு கட்டுப்பாடு நமக்கு உண்டா? அப்படியா இந்த இஸ்லாம் வளர்ந்தது? உலகளாவிய அளவில் நமக்கு ஒரு தலைமைத்துவம் உண்டுமா? வேண்டாம். ஒரு நாடு அளவுக்கு ஒரு தலைமைத்துவம் உண்டுமா? ஒரு மாநிலம் அளவுக்கு நமக்கு ஒரு தலைமைத்துவம் உண்டுமா? ஒரு மாவட்டம் அளவுக்கு நமக்கு ஒரு தலைமைத்துவம் உண்டுமா? அதிக பிரவினையே இஸ்லாமிய மார்க்கத்தில் தான். எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். ஒரு போதிய தலைமைத்துவம் இல்லாமலேயே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய மார்க்க வளர்ச்சியை இஸ்லாத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கிருபையா இல்லையா? இஸ்லாம் அல்லாதவர்களுடைய சமூக பணிகளை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கல்விக்கூடங்கள், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள், எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள், எங்கு பார்த்தாலும் அனாதை இல்லங்கள், எங்கு பார்த்தாலும் காதுகேளார் இல்லங்கள், எங்கு பார்த்தாலும் திக்கற்றவர்களை அரவணைக்கிறோம் என்கிற பெயரில் இல்லங்கள். இவ்வளவு சமூக பணிகளை அவர்கள் செய்தும்
அந்த மார்க்கத்துடைய நிலைமையும் நம்முடைய மார்க்கத்துடைய நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்கள். சமூக பணி என்கிற பெயரில் பாமர மக்கள் மத்தியிலே ஊடுருவி மதமாற்றத்தில் ஈடுபட்டும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றியை பார்த்தீர்களா இல்லையா? உலகத்தினுடைய மீடியாக்கள் இன்றைக்கு அவர்களுடைய கையில் தான் உண்டு. எந்த தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டாலும் மீடியாக்களுடைய பலம் என்று பார்த்தால் அவர்களுடைய கையில் தான் மீடியாக்கள் பலம் உண்டு. மீடியாக்கள் பலம் உண்டு. மிக திடகாத்திரமான கட்டமைப்பை உடைய தலைமைத்துவம் அவருடைய கையிலே உண்டு. சமூக பணிகளை வாரி வாரி இந்த மனித சமுதாயத்திலே செய்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு மீடியா பலம் கூட நம்முடைய கையிலே இல்லை. இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2050 ஐரோப்பிய நாடுகள் முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிற ஒரு சூழ்நிலையை ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்றால் இது யாருடைய முயற்சி? இது எந்த முயற்சி? சமீபத்தில் ஒரு செய்தியை பாருங்கள். சமீபத்தில் வெளிவந்த ஒரு செய்தி, இந்த இஸ்லாம் அல்லாத மக்களாகிய குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இந்த வெளிநாடுகளிலே இருந்து வரக்கூடிய பணங்கள் இந்த அரேபியா நாடுகளைப் போல இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வாரி 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 பணங்களை இழைத்தாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தார்களா என்றால் அதுவும் இல்லை. யாராவது அப்படி இங்கே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி காலையிலிருந்து மாலை வரை போகிற பொழுது எல்லோருக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிற நிகழ்ச்சியா இது? காசு இருந்தாலும் செலவு செய்ய மாட்டார்கள் நம்முடைய முஸ்லிம்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து வருகிற பணம் எவ்வளவு என்று சமீபத்திலே மத்திய அமைச்சர், நம்முடைய நாட்டிலே இருக்கிற மத்திய அமைச்சர் ஒரு தகவலை சொன்னார்கள். யாராவது பத்திரிகையை படித்தீர்களா? அப்படியாவது டாலராக மில்லியன் மில்லியனாக வாரி வாரி இழைத்து கிறிஸ்தவ சமுதாயத்தை எப்படியாவது அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியாவிற்கு மட்டும் வெளிநாட்டிலே இருந்து வந்த டாலர் எவ்வளவு என்றால் 10,337 கோடி. 10,337 கோடி. அதில் கிறிஸ்தவ சமுதாயம் தமிழகத்திற்கு ஒதுக்கிய கோடி எவ்வளவு தெரியுமா? 1650 கோடி தமிழகத்திற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு பணங்களை வாரி இறைத்து மக்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி வீடு கட்டி தருகிறோம், இலவச மருத்துவமனையை தருகிறோம், உங்களுக்கு தேவையான குடும்பங்களிலே கஷ்டங்கள் இருந்தால் உங்களுடைய கஷ்டங்களை போக்குகிறோம் என்று சொல்லி வாரி வாரி பணத்தையும் இறைக்கிறார்கள். மீடியாக்களை கையில் வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், சமூக பணிகளை அதிகமாக செய்கிறார்கள். எல்லாம் இருந்தும் இஸ்லாம், நான் சொன்ன குறிப்பை மீண்டும் நீங்கள் பத்திரமாக உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் 2050 உலகத்தை இன்ஷா அல்லாஹ் ஆட்சி செய்ய போகிறது. காரணம், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இஸ்லாம் அது அவனுடைய மார்க்கம். அவனுடைய மார்க்கத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய மார்க்கத்தை அவன் வளர்த்தியே தீருவான், வளர்த்தி கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அந்த நம்முடைய கண் எதிரே பார்க்கிற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். இந்த இஸ்லாம் எப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு மெல்ல மெல்ல அறிமுகமானது? ஏன் எல்லோரும் விழித்துக் கொண்டார்கள் என்றால், கதைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் சொல்லி மனிதர்களை இன்னும் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. காரணம், எல்லா இடங்களிலும் மனிதர்கள் இன்றைக்கு விழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். வேதங்கள் என்று சொல்லி மனிதர்களை இன்னும் மடையர்களாக்க முடியாது. இன்று வரை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய அந்த வேத புத்தகத்தை தமிழிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று வரை படித்து பார்த்தால் ஒரு வாசகம் கூட புரியாது. ஏன் இலகுவான தமிழில் வெளியிடவில்லை என்றால் அதில் சூபிச்சம் உண்டு. எல்லோரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடாது, இருந்தாலும் தமிழிலே வெளிவர வேண்டும். எல்லோரும் படிக்க கூடாது, எல்லோரும் படித்து புரியக்கூடாது, இருந்தாலும் அது தமிழிலே வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாதிரியான தமிழில் அதை வெளியிட்டு இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிற புத்தகத்தை பார்த்தீர்களா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு தன்னுடைய மார்க்கமாக அறிமுகம் செய்த அந்த இஸ்லாம் இவ்வளவு வேகமாக இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீன் அதிவேகமாக பரப்புகிறானே, இதில் நம்முடைய பங்களிப்பு என்னங்க? நம்முடைய பங்களிப்பு என்ன? அட, அப்துல் ரஹீம் கிரீன் என்பவர் நம்முடைய ஜாக்கிர் நாயிக் அவர்களுடைய அழைப்பு பணியில் ஈடுபடுகிற ஒரு சகோதரர், உங்களுக்கு தெரியும். இவர் சமீபத்தில் என்ன செய்கிறார்? லண்டனில் வந்த ஒரு 150 விளையாட்டு வீரர்களை அழைத்து வந்து ஒரு தேநீருக்கு ஏற்பாடு செய்து எல்லோரும் அந்த தேநீர் விருந்துகளிலே பங்கெடுக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களுக்கும் சமூகத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, நிறைய இடைவெளி உண்டு. அவர்கள் சமூக மக்களோடு வாழ மாட்டார்கள். அவர்கள்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். அந்த 150 விளையாட்டு வீரர்களையும் லண்டனிலே ஒரு ஹோட்டலை எடுத்து தேநீர் எல்லாம் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து, திருக்குரானை குறித்து ஒரு 1 மணி நேரம் அப்துல் ரஹீம் கிரீன் என்பவர் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்.
அந்த பிரச்சாரம் முடிந்து அந்த 150 வீரர்களில் வெளியே செல்லும் போது 17 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஒரு தனி மனிதனுடைய 1 மணி நேர பிரச்சாரம் ஒரு 17 பேரை மாற்றி இருக்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி புறப்பட்டால் உலகம் தாங்காது. ஆனால் புறப்பட வேண்டிய நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். உறங்க வேண்டியவன் விழித்துக் கொண்டு வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்த அவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள்? யாராவது ஒரு மனிதன் இஸ்லாத்தை தெரிய வேண்டும் என்று வந்தால் நாம் பதட்டப்படுகிறோம். காரணம் என்ன சொல்லிக் கொடுக்கும் என்று தெரியாது. ஏதாவது ஒரு மனிதன் நான் இஸ்லாத்தை விரும்புகிறேன், இஸ்லாத்தை படிக்கிறேன் என்று சொன்னால் நம்மவர்களுடைய நிலைமை என்ன? ஆலிம்கள் எங்காவது உண்டுமா என்று சொல்லி கையை காமிச்சு கொடுக்கிறோம். அவனுக்கு ஒரு ஷஹாதத்து கலிமா சொல்ல முடியுமா? மார்க்கத்தின் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு அறிவை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா? நடந்தவைகளாக இருக்கட்டும். வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கால நேரத்தையும் நாம் பத்திரமாக பயன்படுத்தி முதலில் அல்லாஹ்வுடைய தீனை நாம் படிக்க வேண்டும். எப்படி இது வளர்ந்தது, யாரால் வளர்ந்தது, எப்படி வளர்ந்தது இந்த மார்க்கம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை இரண்டாந்தரம் பட்சமாக பார்த்த ஒரே காரணத்தினால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட ஒழுக்க சீரழிவை எவனாலும் தடுக்க முடியாது. அது ஒரு தனி டாபிக். இஸ்லாம் பிற்போக்குத்தனமான மார்க்கம், இஸ்லாம் அது மூடர்களால் பின்பற்றப்படுகிற மார்க்கம் என்று சொல்லி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த உலகம் என்றைக்கு இயங்க ஆரம்பித்ததோ அதனுடைய விளைவையும் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே இங்கிலாந்தில் எந்த அளவுக்கு ஒழுக்க சீரழிவு அந்த இங்கிலாந்து என்கிற நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கிலாந்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு, சிங்கிள் மதர் என்று சொல்லுவார்கள். சிங்கிள் மதர் கலாச்சாரம் இங்கிலாந்தை எந்த அளவுக்கு ஆட்டி படைத்திருக்கிறது தெரியுமா? சிங்கிள் மதர் என்றால் என்ன? 12 வயது பிள்ளைகள், 13 வயது பிள்ளைகள், 14 வயது பிள்ளைகள் பள்ளி பருவத்திலேயே கர்ப்பம் அடைந்து விடுகிறது, குழந்தைகளையும் பெற்றெடுத்து விடுகிறது. சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வில் சற்றேறக்குறைய 1,74,000 குடும்பங்களை ஆய்வு செய்தார்கள். எத்தனாயிரம் குடும்பம்? 1,74,000 குடும்பங்களை ஆய்வு செய்து பார்த்ததில் 75 லட்சம் 75,000 குடும்பங்களிலே உள்ள குழந்தைகளுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது. சிங்கிள் மதர் என்கிற ஒரு கலாச்சாரம் லண்டனில் வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. 75,000 பிள்ளைகளுக்கு தந்தை யார் என்று தெரியாத அளவுக்கு சிங்கிள் மதர் கலாச்சாரம் அந்த மனித சமுதாயத்திலே ஊடுருவி அதிகமாகி நாட்டிலே இருக்கிற அதிபர்கள் விழித்துக் கொண்டு அந்த தாயையும் அந்த குழந்தையையும் பராமரிக்க கல்வி உதவித்தொகை என்ற ஒரு உதவித்தொகையை கொடுத்தார்கள். வீடில்லாத அந்த பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார்கள். மாதம் மானியமாக ஒரு தொகையும் கொடுத்தார்கள். இப்படி ஒரு சமூகத்தை பாதுகாத்து வருகிறார்கள். ரஷ்யா சமீபத்தில் ஒரு தீர்மானம் போடுகிறது. என்ன தீர்மானம் போடுகிறது? யாரெல்லாம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும், சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி, கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி. எப்படி போர்ச்சுகலிலும் இன்னபிற நாடுகளிலும் ஆண்மை நீக்கம் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றதோ அது போன்றதொரு சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பாலியல் கொடுமைக்கு தீர்வு என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். என்றால் மனித சட்டங்களால் மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது. இறை சட்டம் தேவை என்பதை அல்லாஹ் உணர்த்துவான். இந்திய திருநாட்டுக்கு ரப்புல் ஆலமீன் உணர்த்தி இருக்கிறான். இந்திய திருநாட்டுக்கு ரப்புல் ஆலமீன் உணர்த்தி இருக்கிறான். சமீபத்தில் நம்முடைய பிரதி குப்தா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் டாக்டரை ஒரு மனிதன் கற்பழிக்கிறான். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. கோக்லே என்கிற நீதிபதி அதற்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறார், 35 லட்சம் அபராதம் என்று. மறாவது நாள் செக்க போட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அப்ப பணம் எவ்வளவு இருந்தாலும் யாரை வேண்டுமானாலும் கற்பழிக்கலாம் என்பதுதானே நாட்டினுடைய சட்டம். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்லுகிறார், வேதனையோடு இந்த தீர்ப்பை நான் அளிக்கிறேன். நம்முடைய நாட்டு சட்டத்தில் இதற்கு ஒரு கடுமையான சட்டம் இல்லை, இருப்பதை கொண்டு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று வேதனையோடு அந்த நீதிபதி சொல்லுகிறார். என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் ஒருவன் விஞ்சுவானா? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யாருக்கு பயம் தெரியுமா? திருடனுக்கு தான் பயம். இஸ்லாம் வேண்டாம் என்று எவன் சொல்லுவான் தெரியுமா? தாராளமாக விபச்சாரம் செய்கிறவன் தான் சொல்லுவான். இஸ்லாத்தை பார்த்து எவன் பயப்படுகிறான் தெரியுமா? லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுகிறவன் பயப்படுவான்.
டெல்லி மாநகரத்தில், நாட்டினுடைய தலைநகரத்தில் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கியது. பத்திரிகையாளர்கள் விழித்துக் கொண்டார்கள், சமூக பேராளர்கள் வீதிகளிலே இறங்கி போராடினார்கள். ஒரு மருத்துவ கல்லூரி பெண்ணை ஓடும் பஸ்ஸிலே கற்பழித்துக் கொண்ட சம்பவம் உண்டுமா இல்லையா? அதிலும் ஒரு வேடிக்கை, மனித சட்டங்கள் தானே. அதில் அந்த பெண்ணை பலமுறை கற்பழித்து அந்த பெண் சாவதற்கு காரணமாக ஆயுதத்தை கொண்டு தாக்கி அந்த பெண்ணை பஸ்ஸிலே இருந்து வெளியேக்கியவன் யார் தெரியுமா? அவனை இன்றைக்கு பாலகன் என்று சொல்லுகிறார்கள். அவன் இன்றைக்கு பாலகனாம். காரணம் ஏன்? 18 வயது நிரம்பியால் தான் ஒரு மனிதன் இந்த நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்க முடியும். 18 வயதிற்கு கீழ் இருந்தால் அவன் சிறுவர்களுடைய சிறையில் தான் அடைக்கப்பட வேண்டும். 18, 17 வயது அவன் 8 மாசமானால் 4 மாசம் சிறை தண்டனை. சரி, 18 மாதம் முடிந்து சிறுவர் தண்டனை, சிறுவர் சிறையில இருந்து மாற்றி முதியோர்கள் சிறைக்கு கொண்டு வந்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க முடியுமா என்றால் நாட்டிலே சட்டத்தில் இடமில்லை. ஆகவே அந்த பாலகன், பச்சிலம் பாலகன், ஆவின் பால் குடித்துக் கொண்டிருக்கிற அந்த பச்சின பாலகன் சிறுவர் சிறையில் இப்பொழுது இருக்கிறான். இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த சட்டம் நியாயமானதல்ல, அவனை வெளியே கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்கிறதை போல அவனுக்கு தீர்ப்பு வழங்கி கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே. இஸ்லாம் அங்கேதானே சொன்னது, வயதை பார்க்காதீர்கள், பருவம் அடைந்தானா என்று பாருங்கள். பருவம் அடைந்தானா பெண்ணுக்கு திருமணம் வைத்துக் கொடுங்கள். பருவம் அடைந்தானா மார்க்கத்தின் அனைத்து சட்டங்களும் அவனுக்கு பொருந்தும் என்று இஸ்லாம் பருவ வயது என்கிற ஒரு அளவுகோலை சொன்னதே, அதை இந்த நாடு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஏற்கும். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்த யோக்கியதை இல்லாதவர்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். எங்கு பார்த்தாலும் நாட்டினுடைய பெருநகரங்களில் சிவப்பு விளக்கு பகுதியை திறந்துவிட்டு எங்கு பார்த்தாலும் யார் யாருடன் வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற நிலையை உருவாக்கி, எங்கு பார்த்தாலும் மனித சுதந்திரம், மனிதனுடைய உரிமை, அதை யாரும் போய் தலையிட முடியாது என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டுவிட்டு காண்டமை பயன்படுத்துங்கள், நீங்கள் அடுத்தவர்களோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட என்று ஒரு புதிய வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறான் இந்த பாவி. திருடுகிற பொழுது ஆள் தெரியாமல் இருக்க வேண்டுமானால் ஹெல்மெட் அடித்துக் கொண்டு திருடு என்று சொல்லுவதை போல இவன் இந்த அநியாயங்களிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக காண்டம் யூஸ் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வேலை தெரியுமா உங்களுக்கு? எய்ட்ஸுக்கு இன்றைக்கு மருந்தில்லை. எல்லா மருத்துவர்களும் மேலை நாடுகளிலே கூடி ஒரு ஆய்வு செய்தார்கள். எய்ட்ஸ் என்பது அது என்ன கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வருகிறது? எய்ட்ஸ் என்பது அது என்ன யூதர்களுக்கு மட்டுமே வருகின்றது? எய்ட்ஸ் என்பது அது என்ன இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு மட்டுமே வருவதற்கு என்ன காரணம்? அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில், அதிலும் குறிப்பாக அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் 1, 2, 3, 4 திருமணம் செய்கிறார்கள் அரபியர்கள். ஆனால் அங்கு எங்குமே இல்லாத ஒரு எய்ட்ஸ் எப்படி நமக்கு மட்டும் வருகிறது, என்ன காரணம் என்று ஆய்வு செய்து பார்த்ததில் இஸ்லாம் சொன்னதா இல்லையா, ஆணினுடைய அந்த பிறப்புறுப்புக்கு முன்னால் இருக்கிற அந்த தொலியை அகற்றி கத்னா செய்யுங்கள் என்று அந்த முடிவை இன்றைக்கு இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த பிறப்புறுப்புக்கு முன்னால் இருக்கிற அந்த தோலை அகற்றுகிற அந்த கத்னா என்கிற அந்த சுன்னத் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன காரணம்? மார்க்க சட்டம், மார்க்கத்துடைய வழிகாட்டுதல். ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தான், அதுதான் நியதி. கொஞ்சம் வித்தியாசமாக கற்பனை செய்து ஆணும் பெண்ணும் திருமணத்தை தாண்டி ஆணும் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டான். அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாய்களை எல்லாம் திருமணம் முடிக்க ஆரம்பித்தான். இப்படி ஒழுக்க சீரழிவு என்பது இந்த மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இஸ்லாம் வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபக்கேடு. இது ஒரு புறம் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இஸ்லாமிய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி. இஸ்லாமிய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி அல்ல. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அவன் படிப்பறிவில்லாத, இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது பிற சமுதாய மக்களை ஒப்பிட்டு பார்த்தால். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட, நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதியை விட, நாட்டிலே இருக்கிற பிரதமரை விட, நாடுகளிலே இருக்கிற கவர்னரை விட, நாடுகளிலே இருக்கிற விஞ்ஞானியை விட, நாடுகளிலே இருக்கிற மருத்துவரை காட்டிலும் எங்களுடைய முஸ்லிம் சாதாரண ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாலும் அவனுடைய அறிவு உன்னுடைய அறிவிலே தோற்று போய்விடும். எந்த விஷயத்தில் அவன் படைத்தவனை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டு அவன் அல்லாஹுவை வணங்குகிறான். எவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியானாலும் சரி சாமியாருடைய காலிலே போய் விழுகிறான். உண்டுமா இல்லையா?
அவனுக்கு கடவுள் எது, தன்னை படைத்த நாயன் எது என்கிற புரிகிற ஆற்றலை அவன் அடக வைக்கிறான். ஒரு முஸ்லிம், சாதாரண முஸ்லிம், தன்னை படைத்த ரப்பு என்பது கல்லல்ல, தன்னை படைத்த ரப் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அல்ல, தன்னை படைத்த ரப் என்பது உயிரினங்கள் அல்ல, தன்னை படைத்த ரப் என்பது பெண் அல்ல, தன்னை படைத்த ரப் என்பது குழந்தை அல்ல, தன்னை படைத்த ரப் என்பவன் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை புரிந்து வைத்திருக்கிறான். பார்த்தீர்களா? இவன் தான் அறிவாளி, இவன் தான் அறிவாளி. அட, சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து தலைவராக நீங்கள் போட்டியிட வேண்டுமானால் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது உங்களிடத்தில் தகுதிகளை கேட்கிறான். லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுவாயா, உன்னிடத்தில் கொலை வழக்கு போன்ற நாட்டு துரோக சட்டங்கள், நாட்டு குற்றங்கள் உன் மீது உண்டுமா என்று தகுதிகளை பார்க்கிறான். ஒரு வேட்பாளராக நாம் போட்டியிடும் பொழுது, ஆசிரியராக நாம் பணிபுரிய வேண்டுமானால் எனக்குரிய தகுதி என்ன என்பதை சமுதாயத்தில் நான் சொல்ல வேண்டும். மருத்துவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தகுதி உண்டு, விஞ்ஞானி என்றால் அவனுக்கு ஒரு தகுதி உண்டு. தகுதியின் அடிப்படையில் மனிதர்கள் இன்றைக்கு வித்தியாசப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி உண்டு. ஆனால் என்ன அநியாயம் தெரியுமா? கடவுள் என்று வரும் பொழுது அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அது யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் கடவுள். 250க்கும் மேற்பட்ட மனித கடவுள்கள் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். நடமாடுகிற மனித கடவுள்கள் 250 கடவுள்கள் இருக்கிற ஒரே நாடு இந்திய திருநாடு. அதிலும் பாதி கடவுள் ஜெயிலில் கிடக்கிறான், பாதி பேர் சமுதாயத்தில் உருவ பொம்மை எரிக்கிறான், அந்த உருவ பொம்மையை செருப்பான். ஆனா இப்ப டிவியில மறுபடியும் வந்து ரொம்ப யோக்கியன மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சமுதாயத்தில் ஆன்மீகத்தை பயன்படுத்தி, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, ஆன்மீகத்தின் பெயரால் பணக்கொள்ளை அடைக்கிற கும்பல். டாடா, பிர்லா, லம்பானி எல்லாம் இவங்கள்ட்ட தான் கடன் கேட்கணும், அந்த அளவுக்கு சொத்து குவித்து வைத்திருக்கிறார்கள். நாட்டினுடைய அதிபர்களும், நாட்டினுடைய மன்னர்களும், நாட்டிலே இருக்கிற எல்லோரும் இன்றைக்கு ஆன்மீகம் என்று வரும் பொழுது அறிவை அடகு வைக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு காலம் சொல்லவில்லை. எங்காவது கிறிஸ்தவ மார்க்கத்திலே பைபிளோடு தொடர்புடைய மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சிந்திப்பவர்கள் உள்ளையா? ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இல்லையா? சீர்தூக்கி பார்ப்பவர்கள் இல்லையா? ஏன் புரிய மாட்டீர்கள், விளங்க மாட்டீர்கள் என்கிற வசனம் எங்காவது நீங்கள் பார்த்ததுண்டா? புரியக்கூடாது, விளங்கக்கூடாது என்றுதான் மதகுருமார்கள் சொல்லுவார்கள். மார்க்கம் என்றால் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். ஆன்மீகம் என்றால் 2 கண்ணையும் நீ மூட வேண்டும். கடவுள் என்றால் பயந்தே நீ சாக வேண்டும் என்றுதான் போதிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுகா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றதா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடவுளை குறித்து படியுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வை குறித்து படியுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு அறிவுடையர்கள் தேவை, அறிவில்லாதவர்கள் இஸ்லாத்திற்கு தேவையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அறிவுடைய மக்கள் தேவை, அல்லாஹ்வுக்கு சிந்திக்கின்ற மக்கள் தேவை, அல்லாஹ்வுக்கு இல்முடைய மக்கள் தேவை. அல்லாஹ்வுக்கு மூடர்களோ அறிவினர்களோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அபரிவிதமாக அல்லாஹ் அந்த மார்க்கத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறான். நம்முடைய பங்களிப்பு ஒன்று உண்டு, நம்முடைய பங்களிப்பு ஒன்று உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் பல கட்ட முறையில் இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யும், பிரச்சாரம் செய்யலாம். அதில் ஒரு வகை நம்முடைய வாழ்வில் அந்த மார்க்கத்தை பின்பற்றி, அந்த பின்பற்றுவதன் மூலம் பிற மதத்தவர்களுக்கு இஸ்லாம் என்னவென்று நாம் சொல்லலாமா இல்லையா? இன்னைக்கெல்லாம் நாம் என்ன பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? முஸ்லீம் என்றால் அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது, அவர்கள் நேர்மையற்றவர்கள். முஸ்லிம்கள் என்றால் எல்லா அநியாயங்களையும் செய்கிறார்கள் என்று நம்மை பார்த்து இழி சொல்லுக்கு ஆளாகி இந்த மனித சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றை சொல்லவா? நம் மூலம் இந்த இஸ்லாத்திற்கு உபகாரம் இல்லாவிட்டாலும் நம் மூலம் இந்த இஸ்லாம் விமர்சனம் செய்யப்படாமல் பாதுகாக்க வேண்டியது குறைந்தபட்ச நம்முடைய தலையாய கடமை. என்னை கொண்டு என்னுடைய மார்க்கம் விமர்சனம் செய்யப்படக்கூடாது, என்னை கொண்டு என்னுடைய மார்க்கத்தை யாரும் கேவலமாக பேசக்கூடாது. அது நான் மார்க்கத்திற்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். இஸ்லாம் அந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் இஸ்லாம் வளரும் என்பதற்கு இறுதியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரர், அதிவேக பந்து வீச்சாளர், கிரிக்கெட் பார்க்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய பெயர் வெயின் பர்னல். அவர் சமீபத்தில் இஸ்லாத்தை தழுவினார்.
அவருக்கு யார் போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்? அவருக்கு யார் திருக்குர்ஆனை கொடுத்தார்? அவரை யார் அமர வைத்து ஒரு நாள் முழுக்க யார் அவருக்கு ஒழுக்க பயிற்சி எடுத்தார், தர்பியத்து கொடுத்தார்? ஒன்றுமே அல்ல. அதே தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரர்கள் ஒருவரான ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை தலைவி ஹாசிம் அம்லா என்பவர் அதே போன்று இஸ்லாத்தை பின்பற்றி அவர் தன்னுடைய சொந்த வாழ்வில் ஒரு முஸ்லீமாக நடந்தார். எப்படி நடந்தார்? எங்கு கிரிக்கெட் போட்டிகள் நடந்தாலும் தொழுகையை விடமாட்டார். ஐங்கால தொழுகையை உன்னிப்பாக அவர் பின்பற்றுவார். கிரிக்கெட் வீரர்கள், கால்பந்து வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று சொன்னாலே மதுபானங்கள் என்பது கம்பல்சரியாக வாழ்க்கையிலே உண்டாகும். விபச்சாரங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த வீரர் மதுபானங்கள் நடத்தப்படுகிற விழாவை புறக்கணிக்கிறார். மதுபானம் அருந்துகிற சபையை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார். மதுபானம் அருந்துகிற நண்பர்களோடு தொடர்பை முறித்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த கேஸ்டல் லேஜர் என்று சொல்லப்படுகிற ஒரு மதுபான கம்பெனி விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பனியன் சப்ளை செய்கிறது. அந்த பனியன் அந்த மதுபான கம்பெனியினுடைய விளம்பர பனியன். அதை கூட தவிர்த்தார் இந்த முஸ்லிம் அன்பர். எந்த வகையிலும் தீமைக்கு துணை போய்விடக் கூடாது என்கிற அந்த தீமையிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்து ஐங்கால தொழுகை பேணி தன்னை முஸ்லிம் என்று நிலைநிறுத்தினாரே, இதை பார்த்து வந்தவர் தான் அந்த முஸ்லிம். இதை பார்த்துத்தான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கையை பார்த்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொண்டால் ரொம்ப நல்லது. ஆகவே அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் உண்டு. நான் மரணிப்பதற்குள் அல்லாஹ்வினுடைய வேதமாகிய திருக்குர்ஆனை ஒரு மனிதனுக்காவது கொடுத்து நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்து இந்த சபையிலே இருந்து நீங்கள் செல்ல வேண்டும். என்னை படைத்த என்னுடைய ரப் நான் கேட்காமலேயே எனக்கு ஆரோக்கியத்தை தந்தான். நான் கேட்காமலேயே அழகுபட என்னை படைத்தான். நான் கேட்காமலேயே அழகான கண் குளிர்ச்சியுடைய மனைவிகளை தந்தான். நான் கேட்காமலேயே எனக்கு குழந்தை செல்வத்தை தந்தான். நான் எங்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து சுவாசிக்கின்ற இந்த காற்றை நான் வாங்கவில்லை. இலவசமாக என்னுடைய ரப் எனக்கு தந்தான். இந்த பூமி அவனுடையது, இந்த வானம் அவனுடையது, இந்த சூரியன் சந்திரன் அவனுடையது. அவனுக்கு நிகராக யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்கிற நம்முடைய ரப்பை, நம்முடைய அல்லாஹுவை நான் மரணிப்பதற்குள் என்னை சார்ந்திருக்கிற என்னுடைய சகோதரனிடத்தில் நான் எடுத்துச் சொல்லிவிட்டுத்தான் மரணிப்பேன் என்கிற சபதத்தோடு இங்கிருந்து நாம் சென்றால் 2050 வரை உலகம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக விரைவிலேயே இஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்துவிடும். நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாயிகளாக, பிரச்சாரர்களாக நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் நான் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவேன், உங்களுக்கு நானும் உபகாரம் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். சத்திய சஹாபாக்களை எல்லாம் மறுமை நாளிலே பார்க்க போகிறோம். நபிமார்களை எல்லாம் மறுமை நாளிலே பார்க்க போகிறோம். அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் மிகப்பெரிய தியாகம் செய்து இஸ்லாத்தை உங்களுடைய கையில் தந்தோமே, அந்த இஸ்லாத்திற்கு நீங்கள் செய்த நன்றி கடன் என்ன என்று கேட்கும் போது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் தியாகம் செய்து உயிரை பறிகொடுத்து ரத்தம் சிந்தி நாடு கடத்தப்பட்டு குடும்பங்கள் எல்லாம் அனாதைகளாக்கப்பட்டு எந்த மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் உழைத்தீர்களோ அந்த மார்க்கத்தை உங்களுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய உடம்பிலே உயிர் இருக்கிற வரை எடுத்துச் சொன்னோம் என்று சொல்லுகிற பாக்கியத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.